ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம 100 நாள் சேலஞ்ச் ஒன்று வச்சுருந்தோம். நல்லா பாடி எல்லாம் ஃபிட்டாக வச்சுருக்காண்டி இன்றைக்கி 100 நாள் முடிஞ்சு நம்ம 101 நாள் இன்றைக்கி ஜிம்முக்கு வந்து நம்ம பாடி எப்படி இருந்துச்சா வரும்போது வந்து 79 இருந்துச்சு வெயிட் செக் பண்ணும்போது. இப்போ வந்து 68 வந்துச்சு. திருப்பி தீபாவளியில் வந்து நான் வந்து அவ்வளோவா டயட் இருக்க முடியல. ஸ்வீட்டு இந்த பிரியாணி சாப்பிட்டனால திருப்பி 2 கிலோ இப்போ கரெண்டாக 2 கிலோ ஏறிடுச்சு. இப்போ பார்த்தோம்னா 70.40 இருந்துச்சு. நான் வந்து ஜிம்முக்கு வர்றது சரி, நம்ம டயட் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஃபுட்டு வந்து நல்லா கண்ட்ரோலாக இருக்கணும். அப்போ தான் நம்ம பாடி சேஞ்ச் ஆகும். சும்மா நம்ம ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நம்ம கண்டது இங்கே டீ ஸ்வீட்டு எதுவுமே சாப்பிடாமல் இருக்கணும். நான் ஒரு 70 நாள் டீ ஸ்வீட் எதுவுமே சாப்பிடாமல் இருந்தேன். அடுத்த தீபாவளி டைமில் தான் ஸ்வீட்லாம் சாப்பிட்டேன். சாப்பிட்டோன்னா எனக்கே ஒரு லைட்டாக 2 கிலோ வெயிட் போட்டுருச்சு. திருப்பியும் முடிஞ்சு இப்போ ஃபிட்டாக தான் இருக்குது நம்மளுக்கு. ஃபுட்டு கரெக்டாக எடுக்கணும். சோறுனா கம்மியாக தான் சாப்பிடுவேன். வேறு வெஜிடபிள் நல்லா எடுத்துக்கிறேன். ப்ரோட்டீன் கண்டிப்பாக வேணும். நார்மல் பீப்புள் ஜிம்முக்கு வந்தால் எப்படி நம்ம ஃபிட்டாக வச்சுக்கணும்னா, நான் வந்து ஜிம்முக்கு வந்து போனதே கிடையாது. இப்போ தான் முதல் டைம் ஜிம்முக்கு வந்து உள்ளே நுழையிறேன். காலையில் 1 ஹவர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்து ஆஃபீஸ் போவேன். திருப்பி அடுத்த நாள் அப்படியே அதே கண்டினியூவாக தான் இருக்கும். இந்த நம்ம நிறையா பேர் யூடியூப்லாம் பார்க்கலாம். 60 நாளில் 6 பேக்ஸ் வைக்க முடியும், 30 நாள் வைக்க முடியும் சொல்லுவாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக போய் நம்ம ரெகுலராக நம்ம ஜிம்மில் வந்து விளாண்டுருக்கோம். நம்ம அவங்க வந்து விளாண்டுருப்பாங்க, அதனால தான் 6 பேக்ஸ் வந்துருக்கும். நம்ம வந்து ஒரு நார்மல் பீப்புள் வந்து வந்தோம்னா என்ன ஆகும்னா, இந்த மாதிரி பாடியெல்லாம் ஃபிட்டாக வச்சுக்கலாம். ஒரு 100 நாளில் கரெக்டாக நேச்சுரல் ஃபுட்டு சாப்பிட்டு வச்சுருந்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா ப்ரோட்டீன் பவுடர் எடுக்க அப்படியே வாங்கி வச்சிருக்கு. இனிமேல் அடுத்து தான் ப்ரோட்டீன் பவுடர் யூஸ் பண்ணணும். முன்னாடி ஜிம்முக்கு வந்தோம்னா ஃபேக்ட்ரி அதிகமாக இருக்கும். இந்த மூஞ்சி ஃபேக்ட்ரி எல்லாமே அதிகமாக இருந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டு தான் ஃபேக்ட்ரிலாம் கம்மி பண்ணியாச்சு. மற்ற வயிறுனா பாருங்க, அப்படி முன்னாடினா ஃபுல்லாக தொப்பை இருக்கும், இதெல்லாம் வயிறு ஃபுல்லாக இருக்கும். இதே லூஸ் ஆகிடுச்சு, ஃபுல்லாக வயிறு கம்மியாகிடுச்சு. எல்லாமே ஃபேக்ட்ரி ஃபுல்லாக கம்மி பண்ணியாச்சு. 8 கிலோ அடுத்து பல்கிங் தான் பண்ணணும். கண்டிப்பாக லீவ் போடாமல் டெய்லியும் ரெகுலராக வந்தாலும் நல்லா உடம்பு நல்லா கரெக்டாக ஃபிட் ஆகிடும்.